ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தினதானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாள் நாம் பார்த்தோம், பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன காரணம், ஏன் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்தமாய் வாழ்வதனாலே வரக்கூடிய நன்மைகள் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதனாலே நமக்கு என்ன பலன்? உலகத்தில் மனிதர் எவ்வளவோ பேர் என்ன செய்கிறாங்க, மனம் போல் வாழ்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் நம்மை விட நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே பரிபூரணமாய் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 24:3-4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாய் வாழும்போது தேவனுடைய சமூகத்திற்கு நம்மால் போக முடியும். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அப்பொழுதுதான் நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக யோவான் 15:7 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறது. வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நாம் எதையெல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சில நேரங்களிலே நாம் கேட்பது கிடைக்கிறதில்லை என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுக்கு இஷ்டமானதை செய்தால் அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று சொல்லி. ஆகையினாலே நான் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் ஆண்டவரிடத்தில் எதெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் தேவன் எனக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஏசாயா 32:17 வசனத்தை வாசிக்கும் போது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. இங்கே சொல்லியிருக்கிறது, நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமாதானம் நமக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசத்திலே நம்மால் உறுதியாக இருக்க முடியும் என்று சொல்லி, நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபித்தால்தான் அது நடக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ இன்றைக்கு நிறைய ஜெபங்கள் ஜெபிக்கப்படுகிறது, ஆனால் அதற்கு விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கப்படுகிறது. காரணம், அவருடைய மனசாட்சியை சொல்லுகிறது, உன்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை, உன்னிடத்திலே நீதி இல்லை, நீ ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது அப்படிங்கிற அந்த சத்தம் நம்ம இருதயத்தில் கேட்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசனத்தின்படி வாழும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே நம்மால் உறுதியாக இருக்க முடிகிறது. நான்காவதாக, ரோமர் 6:22 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இங்கே நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதினாலே நமக்கு என்ன பலன் என்று சொன்னால், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்.
நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. ஆகையினாலே நான் பரிசுத்தமாய் வாழ்வது எதற்காக என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலையானதற்கு அடையாளமாகத்தான், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள் வருவதற்காகத்தான் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்பதை நான் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, மக்கள் மத்தியிலே நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி, நான் பரிசுத்தமாய் வாழும்போது நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் என்பதை மக்கள் மத்தியிலே அது காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு எப்படி இருப்பார் என்று சொன்னால், அவர் பரிசுத்தமாய் இருப்பார். அதுபோல நானும் பரிசுத்தமாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 6வதாக நாம் பார்க்கிறோம், உபாகமத்திலே 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து கேட்டால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அன்பானவர்களே, நான் பரிசுத்தமாய் வாழ்வதினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே உலகத்திலே நாம் வாழும்போது இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும், இன்றைக்கு மனிதன் அன்றாட தேவைகள், அவன் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்கிற இந்த நாட்களிலே மனிதன் இந்த பூமியிலே எதெல்லாம் இருந்தால் அவனால் வாழ முடியுமோ அத்தனையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த வேதத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். முதலாவது, நாம் பரிசுத்தமாய் வாழும்போது இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம், அவருடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இரண்டாவது, பூமியில் உள்ள ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, இப்படி நாம் நிறைய பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அந்த குறைவில்லாமல் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான்காவதாக, உன் மிருக ஜீவன்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக, நிலத்தின் கனி, உன்னுடைய விவசாயம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் தோட்டத்தில் நீ என்ன பலன், என்ன விதை விதைத்தாலும் அது முழுமையான பலனை தரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வேதத்தில் நாம் ஈசாக்கு பயிரிட்டான், அது 100 மடங்கு விளைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நாம் நம்முடைய நிலத்திலே பயிர் செய்கிற எல்லா பயிரிலும் நமக்கு பூரணமான விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆறாவதாக, நம்முடைய தேசத்திலே இப்பொழுது பார்க்குறோம், மழை பெய்யறது கிடையாது. ஏற்ற காலத்தில் பெய்யுது, ஆனால் ஏற்ற காலத்திலே பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்ற காலம் என்று சொன்னால் விதைக்கிற காலத்திலே பெய்கிற மழை இப்போ அறுக்கிற காலத்தில் தான் பெய்யுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் உன்னுடைய தேசத்திலே ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். விதைக்கும் போதும் மழை பெய்யும், அறுக்கும்போது பெய்யாது. மறுபடி விதைக்கும் போது
பெய்யும், விளையிறதுக்கான பெய்யும். அப்போது ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், நீ எந்த தொழிலை செய்தாலும் வியாபாரத்தை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அதுவும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அதில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எட்டாவதாக, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஏதோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு இல்லை, நிறைய ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காமல் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வது எதற்காக என்று சொன்னால், இந்த தேசத்தில் எல்லாவற்றிலும் நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இறுதியாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வதனாலே ஆண்டவரை முகமுகமாக நாம் பார்க்க முடியும், ஆண்டவரை தரிசிக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு எனக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நீங்களே இயேசுவை பார்க்கலாம். நீங்கள் இயேசுவை பார்த்துட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பி ஆண்டவரே எனக்கு இதை தர சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவரை நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கலாம். ஆகினாலே இந்த உலகத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும். பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கு ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதே போல் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கிறது. அதே போல் நல்ல வாழ்க்கை நமக்கு அமைகிறது, சமாதானமும் விசுவாசமும் நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, மக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு சாட்சி கிடைக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்லியிருக்கிறார். கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். அதே போல மிருக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை நீ முகமுகமாக பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதினால் உம்மோடே வாசம் பண்ண முடியும். பரிசுத்தமாய் வாழ்வதினால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்தமாய் வாழ்வதினால் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல சமாதானம் கிடைக்கும். பரிசுத்தமாய் வாழ்வதினாலே பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பரிசுத்தமாய் வாழ்வதினாலே மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு சாட்சி உள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதினாலே உம்மிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். தேவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதினாலே உம்முடைய ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவரீர் எங்களுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். என்னுடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம். உடைய நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏற்ற காலத்திலே என்னுடைய தேசத்திலே மழை பெய்யும் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதினாலே கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் பரிபூர்ணமான நன்மைகளை நீ தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அது மாத்திரமல்ல தேவரீர், நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதினாலே கடனிலிருந்து எங்களை விடுதலையாக்குவீர், நாங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர், பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.